வெல்கம் டு ஷெஃப் ராமோன்ஸ் சேனல். மக்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. என்னோட முதல் வீடியோ யூடியூப்ல வரப்போகுது. அதனால எந்த வேலை செஞ்சாலும் முதல் கடவுள் விநாயகர். அதை வச்சு நான் இன்னைக்கு உப்பு உளுந்து பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். உருந்தால், சன்னா தால், உப்பு, பெருங்காயத்தூள் இதை ஊற வச்சுருக்காங்க. மேலே போட்டுச்சேன். இதை அரைக்க போகிறாங்க. இப்போது அரைச்சிட்ட அப்புறம் அவங்க பண்ணுற அந்த கொழுக்கட்டை எப்படி வருதுன்னு பாருங்கள். கொழுக்கட்டை ஸ்பெஷலில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல்ல நம்ம பண்ண போகிறது வந்து உப்பு உளுந்து கொழுக்கட்டை. அதுக்கு வந்து உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பும், கொஞ்சம் இங்குன்னா பெருங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு அது போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு. அதுக்கு தேவை தேங்காய் எண்ணெய், உப்பு, தேவையான தண்ணி. ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணுறோம். வேணும்னா இன்னும் ஒரு 100 ml எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். இந்த மாவு வந்து முதல்ல கொஞ்சம் 2 கப்பு தண்ணி நம்ம சுட வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாவை கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து 90% இதிலே குக் ஆகிடணும். 10% தான் நம்ம அதை வேக. இது கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ண ஹார்ட் ஆகின்னு வரும். நல்லா கிண்டுங்க, நல்லா திக்காயிடும். அப்புறம் நம்ம கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஃபயர் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்மெல் பண்ணி அந்த ரா ஸ்மெல் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் வரக்கூடாது. நல்ல தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு வந்துடுச்சு. கரெக்ட் கன்சிஸ்டன்சி தான். இதை கொஞ்சம் ஆற வச்சுன்னா நம்ம கரெக்டாக கொழுக்கட்டை என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் இதை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம இட்லி குக்கரில் போட்டு சூடு பண்ணிக்கிறோம். ஸ்டீம் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு ஒரு அடி மிக்சியில் போட்டுட்டு அதுக்கு தாளிப்பு போடுறோம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த மிக்சியில் அரைச்ச இதில் இதை போடுறோம். இதுதான் தாளிப்பு. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு இதுதான் தாளிப்பு. பெருங்காயத்தூள் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. ஊற வைக்கும் போது தேங்காய் பூ அதை மட்டும் போட போகிறோம். ஸோ இந்த உளுந்து கடலைப்பருப்பு தாளிச்சிட்டோம். தாளிச்சிட்ட அப்புறம் ஃபயர் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த தேங்காய் பூ ஒரு கைப்பிடி, ஸோ இதுதான் தாளித்த அந்த உளுந்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம். கடைசியில் ஃபயர் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் பூ அந்த கீழே இருக்க அந்த ப்ரௌன் வரக்கூடாது. வெறும் தேங்காய், பிளெயின் தேங்காய் ஃபயர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொழுக்கட்டையை இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக பண்ணி
இந்த கிராக் ஏன் வருதுன்னா, நம்ம சரியாக ரோல் பண்ணாமல் சரியாக உட்காமல் இருந்தால் கிராக் வந்துடும், ட்ரை ஆகிடும். சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டா பெட்டர். இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு அமுக்கு, அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ ஊற்றிட்டோம். ஃபுல்லாக ஸ்டப் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டீம் பண்ணுறோம் நம்ம. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம். வா, ஃபண்டாஸ்டிக் ஸ்மெல். அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம வேலை. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே, சுட சுட உளுந்து உப்பு கொழுக்கட்டை ரெடி. ஆஹா, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, ஃபண்டாஸ்டிக். இந்த உளுந்து, இங்கு அந்த சன்னா தால், இந்த ரைஸ், தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதை டேஸ்ட் பண்ண பண்ண திருப்பி சாப்பிட்டுன்னே இருக்கணும் போல் இருக்குது. அற்புதம். தேங்க்யூ ராதா பாட்டி, ஒரு பெரிய தேங்க்ஸ்.